Hi guys, have a great day. This is Sangavi from Math Pirates. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட ப்ராப்ளம் நம்பர் 8. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் 5 ஈக்குவல் டு a பவர் எக்ஸ் கமா தென் 5 பை a ஈக்குவல் டு டேஷ். ஓகேவாம்மா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 5 வந்துட்டு a பவர் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா 5 பை ஏவோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸோ நமக்கு இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன வேணும், 5 பை ஏவோட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு என்னம்மா சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி இஃப் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 5 ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 5க்கு பதிலாக நம்ம ஏ பவர் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? டிவைடட் பையில் என்ன இருக்குது, ஏ டேர்ம் இருக்குது. அப்போது இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம எப்படிமா ஈக்குவேட் பண்ண முடியும், ஏ பவர் எக்ஸ் இங்கே டிவைடட் பை ஏல இருக்குது, பேஸ் சேமாக இருக்குது. அப்போ இங்கே ஏ வந்து காமனாக இருக்குன்னா அப்போ இது நம்ம என்னன்னு சொல்லலாம், பவரில் 1 இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாமா? ஸோ பேஸ் சேமாக இருக்கும் போது டிவைடில் இருந்ததுன்னா நம்ம பவர்ஸ் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ 5 பை ஏவோட வேல்யூ ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1 நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நம்மளோட ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவாம்மா? ஸோ புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 9. இப்போ ப்ராப்ளம் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா இஃப் ஒய் ஈக்குவல் டு 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் ஒய்? ஓகேவாம்மா? ஸோ நமக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா y equal to 25 minus x ஸ்கொயருங்கிறது தான். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூஸோட ரேஞ்ச் என்னமா கொடுத்துருக்காங்க, 1லேருந்து 5 வரைக்கும். பிகாஸ் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, அப்போ என்னது 1லேருந்தே நம்ம 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேவாம்மா? ஸோ எக்ஸோட வேல்யூஸை 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். அதில் ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்ன, அதாவது ஒவ்வொரு வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு வேல்யூஸ் கிடைக்கும். அதில் கொடுத்துருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்ன, ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவாம்மா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸோ இங்கே 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் என்னென்னதுமா, 1 2 3 4 5 இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் டர்ம்ஸ். அப்போ இதெல்லாம் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்னவா இருக்கும், 1 2 இன்ட்டு 2 4 3 இன்ட்டு 3 9 4 இன்ட்டு 4 16 5 இன்ட்டு 5 25. ஓகேவா? அப்போது ஒய்யோட வேல்யூஸை நம்ம இதிலேருந்து எப்படிமா கண்டுபிடிக்கலாம், 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூவா. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், 25 மைனஸ் 1 24ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 25 மைனஸ் 4 21ன்னு கிடைக்கும். 25லேருந்து 9 போயிடுச்சுன்னா என்னம்மா, ஸோ இங்கே கவனிங்க, 25 5 போயிடுச்சு, மீதி 20 20ல் 4 போச்சுன்னா நம்மளோட வேல்யூ 16. ஓகேங்களா? அண்ட் தென் 25ல் 16 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோம்மா, 9 இருக்கும். கரெக்டா? அண்ட் தென் நெக்ஸ்ட் 25ல் 25 போயிடுச்சுன்னா நம்மளோட வேல்யூ 0. அப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன, 0. அப்போ ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் y இஸ் 0. நம்மளோட ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகேவாம்மா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.